ஒரே நிமிஷம் இது போட்டதுனால டிரான்ஸ்பரண்ட் அப்படியே தெரியும். என்னோட கூட முடிச்சிருக்கோ அவரோட ஒரு பவுச்சு நல்லா இருக்குல்ல என்ன தான் கொடுக்குறேன். ஆனால் காற்றே வேவ்ஸ் போகும். நேற்று வெளியே தான் ஆகிடுது இல்லையா? ரெண்டு பொண்ணு தான் வெட்ட கூட இல்லை. அப்போ கூட அப்படியே வெட்டியும் நினைச்சேன் நான். உரிச்சு போட கொடுத்தாரு அவங்க கொடுத்துருக்காரு. மீடியம் காசு அங்க வச்சு மேல மகாராணி கொஞ்ச நேரம் அவன் வெயிட் பண்ணு. போங்க போயிரியா? வெயிட் பண்ணப்போ அதை கொடுத்தாச்சுங்கம்மா. அதுல ஈரமாயிட்டு காசு இந்த பேர் வச்சு போறான். நேற்றுலாம் நினைச்சிட்டேன் அவன். நான் நினைக்கிறது யாரு பண்ணுது யாரு? நான் எப்படியே நினைச்சிருவேன். கிளீன் பண்ணிக்க. நாங்க எப்படி கண்டுபிடிச்சு பாத்தியா? ஏன் கண்டுபிடிச்சு? எனக்கு எப்படி தெரியும் உங்க போட்டு ஏன் சொல்ல? வயிற்றுக்குள்ள இருக்கிறவன் பூரா கசாரு. இப்படி இருந்தா எப்படி? அவன் தான் கசாரு. அவன் போட்டு ஆமாமா எல்லா மீன்லயும் மீன் இருக்கு. அதே மீன் எல்லா மீன்லயும் இருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு? பொடி மீன் மேயும் போது உள்ள பெஞ்சு சாப்பிடுறது இவரு சாப்பிட்டு மாட்டினாரு. நீங்க வாங்க பாறை வேணுமா? இது வந்து கண்ணாடி பாறை. இது கொஞ்சம் காஸ்ட்லி. நம்ம பாறை விட கொஞ்சம் காஸ்ட்லி. வாமணி கூட வந்து மீன் பிடிக்க போறாங்க. ஒரு மீன் இன்னைக்கு 2500 ரூபாய் 2000 இது மீன் பிடிக்க போறாங்களா அவங்க வீட்டுக்கு அவங்க கட் பண்ணி ஷேர் பண்ணிக்குவாங்க. எத்தனை பேர் பாஸ்? வாங்க 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 போட்டு ஈஸியா இருக்கும். கவரில் போட்டுருங்க. கவரில் போட்டுருங்க. வெயிட் பண்ணி அந்த வஞ்சத்து மேலே ஏற்றியா அந்த வஞ்சத்து மேலே தூக்கணும். இது வந்து உங்களுக்கு நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கீங்க. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. எப்பயுமே வந்து ஒரு மணி ஒரு 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா வாங்கிக்கலாம். வந்து அதே மீன் தான் வாங்க போறீங்க. வாங்கிக்கிற விட எப்பவுமே மீன் இருக்கும். நீங்க 4 மணிக்கு வந்தீங்களா 5 மணிக்கெல்லாம் மீன்